தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய போபால் பகுதியிலேருந்து 306 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் தேவிகார் கிராமம். இந்த கிராமத்துல இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல பாத்தீங்க அப்படின்னா வைரலா ஒரு நியூஸ் வந்துட்டு பரவிட்டு இருக்கு. அதாவது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வேறு ஒரு இனத்தை வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணதால அவங்களுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பெண்மணி வந்து அந்த காதலன அந்த கணவரை வந்துட்டு தோல்ல சுமந்து கிட்டத்தட்ட சில கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நடந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. அதை வீடியோவாவும் எடுத்து வந்து இணையதளத்துல பதிவிட்டு ரொம்ப வைரலாவும் போயிட்டு இருக்கு. நிறைய ஊடகங்கள் வந்து இதை பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேறு ஜாதி வேறு மதம் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த பெண்மணி ஏற்கனவே கல்யாணமாய் இருக்கக்கூடிய நிலையில கள்ள தொடர்பு ஒருத்தரோட வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த கள்ள தொடர்பு கண்டிச்சு அந்த கிராம மக்கள் வந்து அந்த பெண்மணியையும் அந்த கள்ளக்காதலையும் வந்துட்டு கூப்பிட்டு பயங்கரமா அவங்கள திட்டி அந்த பெண்மணியை வந்து அந்த கள்ளக்காதலனை தோல்ல சுமந்து நடக்கும் மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு கேட்கும்போது வேறு எந்த பெண்ணும் கல்யாணமான ஒரு பெண்ணும் கள்ளக்காதல் வந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு தண்டனை வந்து கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த கிராம மக்களை வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டையும் வந்து திருத்த முடியாது. பட் இருந்தாலும் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்கள் நடக்கும்போது கிராம மக்கள் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தது. ஸோ இதையும் தாண்டி பார்க்கும்போது இந்த தண்டனைக்கு அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இனிமே எந்த விஷயமும் நான் தப்பா பண்ண மாட்டேன், நான் என்னோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்மணி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இந்த தண்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.